புயலை தடுப்பதற்கும் புயலில் ஏற்படுகிற விளைவுகளை எதிர்கொள்வதற்கும் ஆமை வேகத்தில் ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. எந்த உயிரும் சேதமடைந்து விடக்கூடாது. விவசாய பெருமக்கள் கண்ணீர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே 20,000 நெல் மூட்டைகள் முளைத்து போய் கொட்டி எறிந்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை ஆயிரம் மூட்டைகள் நெல் முளைக்க காத்திருக்கிறதோ தெரியவில்லை. ஆயிரக்கணக்கான ஏக்கர் கருவிலிருந்து வந்த குழந்தையைப் போல நெல்மணிகள் தலைகுனிந்து பூமியை பார்த்து என்னை காப்பாற்று என்று சொல்வதைப் போல நெல்மணிகள் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அது தண்ணீருக்குள் மூழ்கும் என்கிற அபாயத்தை அங்கு இருக்கிற விவசாயிகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக முன்னேற்பாடுகளை இந்த அரசு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கூட இதுவரை நடைமுறைக்கு சாத்தியப்படாமல் இந்த ஆட்சியாளர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கடலோரங்களில் பனைமரம் முளைக்காதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். ஏன் நட மறுக்கிறார்கள்? நட்டுவிட்டால் புயல் காற்று சேதாரத்தை விளைவிக்காது என்றால் நாம் சம்பாதிக்க முடியாது என்று இந்த அரசின் போக்காளர்கள் கருதுகிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. ஆக வந்து கொண்டிருக்கிற இந்த கடும் புயல் 7 மணி நேரம் என்று சொல்லுகிறார்கள், 7 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள் ஒரு மணி நேரத்தில். ஆக இன்னும் ஒரு 16 மணி நேரத்தில் சென்னைக்கு அருகில் அது கரையை கடக்கும் என்றும் பேசும். ஆக நாகப்பட்டினத்திற்கும் கோடியக்கரையும் மிகப்பெரிய சீரழிவை சந்திக்க இருக்கிறது. கடலூர் ஒரு பாதிப்பை உருவாக்கும் என்று கருதுகிறார்கள். தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் தண்ணீருக்குள் மூழ்குகிற அபாயம். இதுவரை எந்த அமைச்சரும் களத்திற்கு செல்லவில்லை. இதுவரை எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கண்விழித்த பாடில்லை. ஆக ஒரு பெரும் புயல் வந்து கொண்டிருப்பதை ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்ப்பது வெட்கமாக இருக்கிறது.